இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சாரி ஆர்கனைசிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். செலவே இல்லாம வார்ட்ரோபை எப்படி நல்லா வாசனையா வச்சுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். பிளவுஸ்ல உள்ள பேக் நாட்ல இந்த மாதிரி ஏதாவது டசல் ஒர்க் இருந்ததுன்னா அதை பிளவுஸ்க்குள்ள வச்சு மடிச்சிட்டோம்னா சேஃபா இருக்கும். சாரிக்கு செட்டா ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் எல்லாத்தையுமே சாரிக்கு உள்ளேயே வச்சுட்டோம்னா நம்ம எடுக்கும்போது பிளவுஸை தேட தேவையில்லை. வார்ட்ரோப்ல வைக்கும் போது இந்த மடிச்ச பார்ட் நம்மள பார்த்த மாதிரி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஊதுபத்தி எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அந்த எம்டி பாக்ஸை இந்த மாதிரி சாரிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா வார்ட்ரோப் ஓபன் பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கும். வாசனைக்காக நீங்க உங்க வார்ட்ரோப்ல என்ன வச்சிருக்கீங்கங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. காமனா மத்த சாரீஸோட மேட்ச் பண்ணிக்கலாங்கிற பிளவுசஸ தனியா மடிச்சு வச்சுக்குவேன். இந்த பிளவுஸ் ஃபேப்ரிக் பிளேஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டிச்சிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்ட்ரா கோல்டன் கிளாத் வச்சு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.